இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். நானோ கேதுர் மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு, நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழிநடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு தாம் செய்த நன்மைகளை இப்போது நினைவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் அவர்களிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இஸ்ரவேல் புத்திரர் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணினார். கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்காமல் இருந்திருந்தால் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாகவே செத்துப் போயிருப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து அவர்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழிநடத்தினார். அங்கே அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திர தேசமாக கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக எமோரியரை அழித்தார். அவர்கள் பெரிய உருவம் கொண்ட பலசாலிகள். எமோரியரின் உயரம் கேதுர் மரங்களைப் போல இருந்தது. அவர்கள் கர்வாலி மரங்களைப் போல வைரமாய் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் வெட்டுக்கிளிகளைப் போல சாதாரண ஜனங்களாய் இருந்தார்கள். கர்த்தரோ எமோரியருக்கு உயரே இருந்த கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டார். எமோரியர்கள் வேரோடே அழிக்கப்பட்டார்கள். ஆகையினால் அவர்களால் மறுபடியும் ஒரு தேசமாக எழும்ப முடியவில்லை. எமோரியருக்கு பூரண அழிவும் பூரண சங்காரமும் உண்டாயிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இவ்விதமாக பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இல்லை. கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை இஸ்ரவேல் புத்திரர் மறந்து விடுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு பரிசுத்தமான தேசம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய சிலாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்து வருகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாக எழும்ப பண்ணினார். அவர்களுடைய வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினார். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு சொன்னார்கள். கர்த்தருடைய சித்தமும் அவருடைய மனதும் விருப்பமும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கப்பட்டது. தங்கள் மத்தியில் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை தங்களுக்கு அறிவிப்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நசரேயர்களும் இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்தத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் மத்தியிலே ஜீவித்தார்கள். ஜனங்கள் மத்தியில் துன்மார்க்கமும் மாறுபாடுகளும் பாவங்களும் அதிகமாய் இருக்கும்போது நசரேயர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கும் பயபக்தியாய் இருப்பதற்கும் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் சாட்சிகளாக ஜீவித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய கிருபைகளை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். அவர்கள் நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே நல்லவர்கள் யாரும் இராதவாறு இஸ்ரவேல் புத்திரர் பார்த்துக் கொள்கிறார்கள். நசரேயர்களைப் போல யாராவது நல்லவர்கள் இருந்தால் அவர்களை உடனே கெடுத்து போடுகிறார்கள். நசரேய விரதம் இருக்கிறவர்கள் திராட்சரசம் பானம் பண்ண மாட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து அவர்களுடைய நசரேய விரதத்தை பாழாக்கி போடுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால்
ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தீர்க்கதரிசிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். அதையும் மீறி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவர்களுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரும் என்று அவர்களை எச்சரிக்கிறார்கள். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தீர்க்க தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்திற்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறான். கடந்த கால ஆசீர்வாதமும் தற்கால அழிவும், கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாய் இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அளித்தேன். நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழிநடத்தினேன். உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் உங்கள் வாலில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன்.